என்பதனோடு மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் நாம் பதிவேற்றுகின்ற காணொலிகள் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை. தொடர்ந்து நம்முடைய காணொலிகளை பாருங்கள். காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே பதிவிடுவதற்கு தவறாதீர்கள். தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்கள் அன்பு உறவுகளே. வாருங்கள் இப்பொழுது காணொலி. பஞ்சமி நில விவகாரம். முதலில் பஞ்சமி நில விவகாரத்தை கையில் எடுத்தது மருத்துவர் ஐயா அவர்கள். வெற்றிமாறன் என்ற ஒரு திரைப்பட இயக்குனர் தனுஷ் அவர்களை கதாநாயகனாக வைத்து ஒரு திரைப்படத்தை எடுக்கிறார். அந்த திரைப்படத்தில் பஞ்சமி நில விவகாரம் பேசப்பட்டிருந்தது. அந்த திரைப்படத்தில் பஞ்சமி நில விவகாரம் பேசப்பட்டிருந்ததை பார்த்துவிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஒரு ட்வீட்டை போடுறார். பஞ்சமி நில விவகாரத்தை பத்தி என்ன போடுறாரு ட்வீட்னா, சினிமாவில் பஞ்சமி நிலம் மீட்கப்பட்டதை பார்த்ததில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அதுபோல திமுகவின் ஆட்சி காலத்தில் பஞ்சம மக்களுக்கு கொடுக்கப்பட்ட பஞ்சமி நிலங்களை நிறைய பேர் தமிழ்நாட்டில் சூறையாடி வச்சிருக்காங்க, அதையெல்லாமும் மீட்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ட்வீட் போடுறார். அதற்கு முதலில் எதிர்வினையாற்றியவர் மருத்துவர் ஐயா அவர்கள். இந்த ட்வீட்டை மருத்துவர் ஐயா பார்த்தவுடன், ஒருவேளை ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது உங்களுக்கு அவ்வளவு அக்கறை இருந்தால் நீங்கள் அபகரித்து பஞ்சமி நிலத்தில் கட்டப்பட்டிருக்கின்ற அண்ணா அறிவாலயத்தை உடனடியாக காலி செய்துவிட்டு அந்த நிலம் யாருக்கு உரிமையானதோ அவர்களிடம் அந்த நிலத்தை ஒப்படைங்க. ஏனென்றால் அண்ணா அறிவாலயம் கட்டப்பட்டிருப்பது பஞ்சமி நிலத்தில் என்று பகிரங்கமாக ஒரு அறிக்கையை வெளியிட்டார் மருத்துவர் ஐயா அவர்கள். அதன் பிறகு அந்த அறிக்கைக்கு எதிர்வினையாற்றுவது போல திமுகவின் அடிவருடிகள் எல்லாம் அப்ப பேசினாங்க மருத்துவர் ஐயாவிற்கு எதிராக. எல்லா ட்வீட்ல பேசினவங்க தான். மருத்துவர் ஐயாவுக்கு எதிராக யாரும் முன்னாடி பேசிட முடியாது, அது வேற. இவங்க ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் ட்வீட்டை போட்டது தான். இந்த பிரச்சனை வலுப்பெற்ற போது திமுகவின் அமைப்பு செயலாளர் RS பாரதி என்ன பண்ணார்னா, மருத்துவர் ஐயாவின் மீது நீதிமன்றத்தில் ஒரு அவதூறு வழக்கு தொடர்றார். அதற்கு மருத்துவர் ஐயா அவர்கள் கேட்டது என்ன அப்படின்னா, உண்மையிலேயே பஞ்சமி நிலத்திற்கும் அண்ணா அறிவாலயத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, பஞ்சமி நிலத்தை அபகரித்ததில் திமுகவிற்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னா, அண்ணா அறிவாலயத்தோட மூலப்பத்திரத்தை வெளியிடுங்கப்பா அப்படின்னு கேட்டாருங்க. இதுவரைக்கும் அந்த மூலப்பத்திரத்தை வெளியிடவே இல்லை. அப்போ பஞ்சமி நிலத்தை அபகரித்துதான் அண்ணா அறிவாலயம் கட்டப்பட்டிருக்கிறது என்பது 100 விழுக்காடு அப்பவே உண்மையாகி போச்சு. மருத்துவர் ஐயாவின் மீது திமுகவின் அமைப்பு செயலாளர் RS பாரதி போய் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை போடுறார். அந்த வழக்கு சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்பு நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிச்சு. அந்த வழக்கை ஒன்றும் சாதாரணமா தள்ளுபடி பண்ணில்ல நீதிமன்றம். பஞ்சமி நில விவகாரத்தில் குற்றம் சாட்டிய மருத்துவர் ஐயா அவர்கள் கேட்ட ஆதாரத்தை, ஒரு ஆதாரத்தை கூட நீங்க வெளியிடாத போது அவர் அவதூறு பரப்பினார் என்று நீங்கள் வழக்கு தொடுத்திருப்பது எந்த விதத்தில் நியாயமாகும்? ஒருவேளை அவர் அவதூறு தான் பரப்பினார் என்றால், ஒருவேளை நீங்கள் அந்த இடத்தின் மூலப்பத்திரத்தை வெளியிடணும். இல்லை என்றால் அவர் பேசியது சரிதான் என்ற அடிப்படையில அந்த வழக்கை ரத்து பண்ணிடுச்சு நீதிமன்றம். இப்ப RS பாரதி முகத்துல அவரே கறி எடுத்து பூசிக்கிட்டார். RS பாரதி மட்டும் இல்ல, திமுகவின் அடிவரடிங்க எல்லாரும் முகத்திலேயும் மருத்துவர் ஐயா பூசின கறி அது. பஞ்சமி நில விவகார பிரச்சனை என்னைக்கோ முடிஞ்சு போச்சு. இப்ப ஏங்க பஞ்சமி நிலத்தை போய் திரும்ப தூண்டி விடுறீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? காரணம் இருக்கு. பஞ்சமி நிலத்தை 25-30 வருஷத்துக்கு முன்னாடி எப்படியெல்லாம் ஆட்டையை போட்டு திமுகவிற்கு உரிமையான இடங்கள் அப்படின்னு அங்கங்க இவங்க அவங்க பேர்ல, கட்சியின் பேர்ல பட்டா போட்டுக்கிட்டாங்களோ, அதே போலதான் இப்பொழுது சேலம் மாடர்ன் தியேட்டர் இடத்தையும் அபகரிக்கிறதுக்கு திமுகவின் தலைமையே இப்ப நேரடியா அந்த இடத்தை போயிட்டு ஆட்டையை போட களத்துல இறங்கியிருக்கு. இப்பொழுது அந்த மாடர்ன் தியேட்டரோட உரிமையாளர் இருக்கிற விஜயவர்மா நேற்றும் செய்தியாளர்களை சந்திக்கிறார். செய்தியாளர்கள் சந்திப்பின் போது அவர் என்ன சொல்றாருன்னா, முதலமைச்சர் நேரடியா எங்க அப்பாவுக்கு அங்க செலவைக்க போறோம்னு இடம் கேட்கல, ஆனா இந்த இடம் எங்களுக்கு தேவைப்படுது. எதுக்கு தேவைப்படுது? அதுக்குதான் தேவைப்படுதுங்கிறத இவர் சொல்லாம சொல்லியிருக்காரு. இவ்வளவுதான் விஷயம். ஆனா இந்த இடம் எங்களுக்கு வேணும், நீ யோசனை பண்ணி முடிவை சொல்லு அப்படின்னு சொல்றாரு. உன் விருப்பம்னு சொல்றாரு. அப்ப என் விருப்பம் நான் கொடுக்கறது இல்லைன்னு சொல்லிட்டேன்.
அப்படி சொன்ன பிறகு அந்த இடம் நெடுஞ்சாலைத்துறைக்கு உள்ளக்குதுன்னு சொல்லிட்டு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் எல்லாம் உள்ள வந்து அந்த இடத்த அளந்து இதிலிருந்து இது வரைக்கும் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு சொந்தமானது அப்படின்னு இவங்க கல்லு போடுறாங்க. அப்படின்னா இத்தனை ஆண்டு காலமாக 1935 இன்று வரைக்கும் நெடுஞ்சாலைக்கு உள்ள இல்லாத அந்த இடம் உங்களுக்கு நான் இசைந்து போகல, நீங்க கேட்டதற்கு நான் இடம் கொடுக்க முடியாது என்று சொன்ன ஒரே காரணத்தினால அந்த இடத்தை நெடுஞ்சாலைத்துறைக்கு உள்ள இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உடனடியாக அந்த இடத்தை அளந்து நெடுஞ்சாலைத்துறையோட இடம் அப்படின்னு சொல்றீங்கன்னா இதில் இருக்கின்ற அரசியல் என்ன அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு அந்த விஜயவர்மா. பஞ்சமி நிலம் என்பது ஒரு காலத்தில் அரசாங்கம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கொடுத்து அவர்களை முன்னேற்றுவதற்கு அரசு உதவி செய்தது. ஆனால் அந்த நிலங்களை எல்லாம் பின்னால திமுக ஆட்சிக்கு வந்த பொழுதெல்லாம் எங்கெங்கெல்லாம் பஞ்சமி நிலங்கள் இருந்ததோ அதில் எப்படியெல்லாம் அபகரிக்க முடியுமோ, இவர்களுக்கு எங்கெல்லாம் அந்த இடம் தேவைப்பட்டதோ அங்கெல்லாம் அந்த பஞ்சமி நிலங்களை இவர்களுடைய கட்சியின் சொத்தாக மாற்றிக்கொண்டார்கள். அந்த இடத்துல கொண்டு போய் அண்ணாவுக்கு செலவைக்கிறது, பெரியாருக்கு செலவைக்கிறது, இப்போ கருணாநிதிக்கு செலவைக்கிறது. இந்த மாதிரி இவர்களுக்கு எங்கெல்லாம் இடங்கள் தேவைப்படுகிறதோ அங்க இருக்கிற இடங்களை எல்லாம் இவர்கள் எண்ணியது போல தங்களுக்கு சாதகமாக இவர்கள் எழுதி கொள்ளுவது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் மூலமா. இப்படிதான் ஒவ்வொரு முறையும் திமுக ஆட்சி காலத்துல இந்த வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டு வருது திமுக. எதற்கு இதையெல்லாம் எடுத்து சும்மா கிளப்பி விட்டுட்டு இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம வேலை இல்லைங்க. அதை செய்த அவர்கள் தான் இதையும் செய்கிறார்கள் என்று சொல்லுகிறோம். இதுதான் உண்மை. அன்னைக்கு பஞ்சமி நிலத்தை ஆட்டைய போட்டாங்க. இன்னைக்கு சாமானிய மக்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு தேவைப்படுகிறது என்றால் அது யாரிடம் இருந்தாலும் அதை எங்களால் எடுக்க முடியும். அதைத்தான் இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேரடியா செய்கிறார். இப்பொழுது அந்த மாடர்ன் தியேட்டரோட இடம் ஒரு வசதி படைத்த ஒருவரிடம் இருக்கிறது. அதனாலதான் இவங்க நேரா நீதிமன்றத்துக்கு போனாங்க. செல்பி எடுத்து இவருடைய ஐடியில போட்ட உடனே இவங்களுக்கு டவுட் வந்துச்சு. ரவிவர்மாவுக்கு முதல்ல டவுட் வந்துச்சு. ரவிவர்மாவுக்கு டவுட் வந்த உடனே தான் தன் மீது இருந்த அந்த ஆவணத்தை தன்னுடைய மகன் மீது செட்டில்மெண்ட் கொடுக்கிறார். ஏனென்றால் நாம் வயதானவர், ஒருவேளை இது எதனா பிரச்சனை ஏற்படுத்துதுன்னா நம்ம பேஸ் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால இதை நம்ம மகன் மேல இதை நம்ம செட்டில்மெண்ட் கொடுத்துட்டோம்னா அதை மகன் பேஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு நினைச்சு இவர் முன்னாடியே அந்த வேலையை செஞ்சிருக்காரு. ஆனா பின்னாடி இது நடக்க போகுதுன்னு முன்னாடியே அவர் சிந்திச்சு செஞ்சிருக்காரு. ஆனா அது நடந்தே போச்சு. இப்பொழுது ரவிவர்மாவும் அவருடைய மகன் விஜயவர்மாவும் நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க. முதலமைச்சர் மீதே நேரடியாக வழக்கு தொடுத்திருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. நில அபகரிப்பு வழக்கு. தேவையா இது? தேவையா? கருணாநிதி குடும்பத்துக்கு சொத்தா இல்லைன்னு கேட்கிறேன். கருணாநிதி குடும்பத்துக்கு சொத்தா இல்லை. கருணாநிதி என்ன கொஞ்ச நஞ்சமா சம்பாதிச்சு அவங்க பேர்ல ஆட்டைய போட்டு வச்சிருக்காரு. கும்மிடி பூண்டில தொடங்கி கன்னியாகுமரியில் இருக்கிற கிள்ளியூர் வரைக்கும் இந்த இடத்துல இந்த தொகுதியில தான் இவங்களுக்கு இடம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு தமிழ்நாடு முழுதும் உங்களுடைய கைவரிசையை காட்டி வச்சிருக்கிறீங்க. அது பத்தாதுன்னு யாரோ ஒரு மனுஷன் இந்திய குடியுரிமை பெற்றவன், இந்திய பிரஜை, அவன் தமிழனா இருக்கட்டும் இல்ல நார்த் இந்தியனா இருக்கட்டும், அது பிரச்சனை இல்லை. இந்திய பிரஜை அவர்கள் இந்தியா முழுவதும் எங்கு வேண்டும் என்றாலும் அவர்கள் இடத்தை வாங்குவதற்கு விற்பதற்கு அவர்களுக்கு உரிமை உண்டு. அப்படி இந்த மாடர்ன் தியேட்டரோட இடத்த ஒரு கை, ரெண்டு கை, மூணாவது கை மாறி நாலாவது கை அவருடைய கையில அந்த இடம் இருக்குதுன்னா அந்த இடத்த ஆட்டையை போடுறதுக்கு நீ பிளான் பண்ணியிருக்கிற எங்க ஒப்பனுக்கு செலவைக்கிறதுக்கு இது நியாயமா அப்படின்னு நானும் கேட்கலங்க, மக்கள் கேட்கறாங்க. இந்த முதலமைச்சருக்கு வேற வேலையே இல்லையா? மக்கள் சென்னை பெருவெள்ளத்துல மூழ்கிட்டு 6000 நீங்க கொடுக்குறேன்னு அறிவிச்சிருக்கீங்க, அந்த காசு பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மக்கள் போராடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் டாக்டர் அன்புமணி அவர்கள் நீங்க கொடுக்குற 6000 பெரிதல்ல, அந்த 6000 நீங்க எப்ப கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணீங்களோ அன்னைக்கு இருந்து ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் மதுக்கடை இருக்கக்கூடாது. மதுக்கடையை மூடிட்டு தான் நீங்க அவங்களுக்கு மக்களுக்கு அந்த 6000 நிவாரண நிதியை கொடுக்கணும்னு சொல்றாரு. ஆனா அதை பத்தியெல்லாம் சிந்திக்காத இந்த முதலமைச்சர் சென்னையில பெரும் புயல் மழை வெள்ளம் வந்துட்டு இருக்குது டிசம்பர் 1ஆம் தேதியே. அந்த டிசம்பர் 1ஆம் தேதியே மாடர்ன் தியேட்டரை எரிக்கிறதுக்கு ஜேசிபி அனுப்பிச்சு விட்டு வச்சுக்கிறீங்க. மக்கள் படுகின்ற வேதனையின் மீதோ, மக்கள் படுகின்ற துயரத்தின் மீதோ, மக்களுடைய பிரச்சனைகள் மீதோ உங்களுக்கு எண்ணம் இல்லை, நாட்டம் இல்லை.
உங்களுடைய எண்ணம் எது மேல இருக்குன்னா, இந்த இடத்த ஆட்டைய போட்டா எங்க அப்பனுக்கு ஒரு செலவு வைக்க முடியுமா, இல்ல அந்த இடத்த ஆட்டைய போட்டா அங்க அப்பனுக்கு ஒரு செலவு வைக்க முடியுமா? இப்படி கருணாநிதிக்கு செலவு வைக்கிறது, ரோட்டுக்கு பேர் வைக்கிறது, தெருவுக்கு பேர் வைக்கிறது, ஊருக்கு பேர் வைக்கிறது, இப்படியே 5 வருஷத்தை நீங்க கழிச்சிடுவீங்க. மக்களுக்கான ஆட்சி காலமும் முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் திரும்ப மக்கள் கிட்ட போயிட்டு ஐயா எங்களுக்கு ஓட்டை போடுங்க, உங்களுக்கு 1000மோ 2000மோ நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு கையேந்துவீங்க. மீண்டும் மக்களை ஒரு 5 வருஷத்துக்கு விலைக்கு வாங்குவீங்க. அதுக்கு இப்ப கொள்ளையடிச்சு வச்சுக்கிற இந்த ஆயிரக்கணக்கான கோடியை கொண்டு போய் அன்னைக்கு கொட்டுக்குவீங்க. சொல்றோம் மக்களுக்கு. இதையெல்லாம் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. அறிந்து கொள்ளுவதும் புரிந்து கொள்ளுவதும் மக்களின் நிலைமை. அறிந்து புரிந்து கொண்டால் நன்மை, இல்லை என்றால் இன்று இருக்கின்ற இடத்தை விட இன்னொரு முறை திமுக தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்ததுன்னா இன்னும் 10 வருஷம் பின்னோக்கி போயிடும் தமிழ்நாடு. இதுல மாற்று கருத்தே இருக்காது. அன்புமணியை விட ஒரு தலை சிறந்த தமிழ்நாட்டின் ஆளுமை இல்லவே இல்லை. அவர் இந்த மக்களுக்கு செய்யாததை இனி ஒருவர் யாரும் செஞ்சிட முடியாது. அதிகாரம் அவரிடம் இல்லாத பொழுதே அந்த மக்களின் தேவைகளை போராட்டத்தின் மூலமாக, தன்னுடைய கட்சிக்கு இருக்கின்ற அதிகாரத்தின் மூலமாகவே எத்தனையோ திட்டங்களை மக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்த இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி. ஒருவேளை அவர்களிடம் நேரடியாக மக்கள் அதிகாரம் கைக்கு வந்ததுன்னா தமிழ்நாட்டின் தலையெழுத்தை 5 ஆண்டுகளில் மாற்றி எழுதி விடுவார். அப்படி ஒரு ஆளுமை, ஆற்றல் மிக்க தலைவர் மருத்துவர் அன்புமணி அவர்கள். அவரின் கொள்கைகளையும் லட்சியங்களையும் முதல்ல பாருங்க. அவர் பேசுகின்ற காணொலியை முதல்ல முழுமையா கேளுங்க. மருத்துவர் அன்புமணி அவர்கள் பேசுகின்ற ஒவ்வொரு காணொலியும் தயவு செய்து நேரம் ஒதுக்கி கூட முழுமையா கேளுங்க. ஏனென்றால் அவர் பேசுகின்ற எந்த ஒரு காணொலியிலையும் ஒரு சிறிய எதிர்வினை இருக்காது. எதிர்வினை என்பதே யாருக்காகவும் இருக்காது. அவர் பேசுகின்ற எந்த ஒரு காணொலி பேச்சிலாம் பாருங்க நீங்க, எந்த ஒரு மேடை பேச்சிலாம் பாருங்க நீங்க, அடுத்தவரின் முகம் சுழிக்காத வண்ணம் நேர்மையாக, குறைந்தபட்ச நேர்மை அல்ல, 99 விழுக்காடு நேர்மையாக மக்களின் தேவைகளை மட்டுமே, மக்களுக்கு தீர்க்க வேண்டிய பிரச்சனைகளை பற்றி மட்டுமே மணிக்கணக்கில் பேசுவார். அவருடைய பேச்சை கேளுங்க. அந்த பேச்சிலிருந்து வெளிப்படுகின்ற நேர்மையை பாருங்க. அந்த பேச்சிலிருந்து வெளிப்படுகின்ற ஆதங்கத்தை பாருங்க. மருத்துவர் அன்புமணி சொல்றாரு, அதிகாரம் கையில் இல்ல. அதிகாரம் கையில் இருந்தா நான் பேசிட்டு இருக்க மாட்டேன், நான் செயல்படுத்துவேன். அதிகாரம் கையில் இல்லாததுனால நான் பேச வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறேன். அதிகாரத்தை என் கையில் கொடுங்கள், நீங்கள் நிம்மதியாக வாழுங்கள். உங்கள் பிள்ளைகளின் கல்வியையும் உங்கள் குடும்பத்தின் சுகாதாரத்தையும் நான் பார்த்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார் மருத்துவர் அன்புமணி அவர்கள். அவர்தான் தமிழகத்தின் தேவை என்பதை சிந்தித்து செயல்படுங்கள் அன்பு உறவுகளே. இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.